வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு உடல் ஆரோக்கியம் தரும் சத்தான கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக புளி, தேவையான காஞ்சி மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், தேங்காய் ஒரு 4 ஸ்பூன், வேர்க்கடலை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் தேவைக்கு தகுந்தபடி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 4 ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வேர்க்கடலை போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலே நம்ம கட்டி பெருங்காயம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சு வறுப்பட்டதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பும் கூடவே இப்போ போட்டுடலாங்க. போட்டு அது நல்லா செவந்து எடுத்து வச்சிடலாம். நிறைய சத்துக்கள் அடங்கிய இந்த கொத்தமல்லி சாதம் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாயும் போட்டு வறுத்துட்டு இப்போ ரெண்டுமே வறுப்பட்டது செவந்ததும் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதே கடாயிலே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழைகள்லாம் இதில் போட்டுட்டு கூடவே உப்பு, புளி அதையும் போட்டுட்டு சும்மா ஒரு லைட்டாக இப்படி பரட்டிட்டு கரண்டியில் இப்படி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது மேலேயே இந்த தேங்காய் 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்து போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த பொருளை நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம தேவையான சாதம் வடித்து ஆற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பேசினில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி பொருள்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த போல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் அதே கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதில் இந்த அரைச்ச இந்த கொத்தமல்லி விழுது இதில் போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ ஆற வச்சுருந்த சாதத்தை வடித்து ஆற வச்சுருந்தாலும் அந்த சாதத்தில் வறுத்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய், உப்பு, தேவையான உப்பு, டேபிள் சால்ட் 1 ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா இது போல் கலந்துட்டு நம்ம வதக்கின இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை இது மேலே அப்படி கொஞ்சமாக போட்டுட்டு கிளறிக்கலாங்க. கரண்டிலே நல்லா கலந்துக்கலாம். கலந்து கடைசியாக கொஞ்சமாக எண்ணெயும் இதில் ஊற்றிக்கலாங்க. நல்ல உடல் ஆரோக்கியம் தரும் கொத்தமல்லி சாதம் தயாராகிடுச்சுங்க. லஞ்சுக்கு இதை போல் நீங்களும் செய்து கொடுங்க. சத்தானதாக சிறியவங்க பெரியவங்க எல்லாருக்குமே செய்து கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம அப்பளம் இல்லைன்னா பொட்டேட்டோ வறுவல் இதெல்லாம் செய்து கொடுக்கலாங்க. நிறைய விட்டமின்ஸ் அடங்கிய இந்த கொத்தமல்லியை நம்ம இது போல் சாதமாக செய்து கொடுக்கலாங்க. இப்போ லஞ்ச் ரெசிபியான கொத்தமல்லி சாதம் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.